ஹாய் வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன் டு அரோமா தெரப்பி. நிறைய பேருக்கு அரோமா தெரப்பினா என்ன, அது ரொம்ப கஷ்டமானதா, நம்ம எப்படி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க. அரோமா தெரப்பியை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளே என்டர் பண்ண உடனே ஒரு நறுமணமாக இருந்தால் ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்பா ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். திடீர்னு ஒரு மாலுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது வாசனை. இது என்ன வாசனை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வீட்டில் லெமன் கிராஸ் ஆயில் வாங்கி நம்மளும் அதை டிஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னு தோணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் இருக்குது. பூக்கள்லேருந்து எடுக்கிற எண்ணெய்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். லாவெண்டர், ரோஸ், ஜெரேனியம், இந்த மாதிரி எண்ணெய்கள், கேமோமைல், இதெல்லாம் நம்ம மைண்டை ரொம்ப காம் டவுன் பண்ணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணி நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ ஃப்ளவர் ஆயில்ஸ் பிடிக்காதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய நம்ம அந்தந்த ஊர்களில் என்ன பூக்கள் அதிகமாக இருக்கோ அதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் ஈஸியாகவும் கிடைக்கும், சீப்பராகவும் இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய்களை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஸ்கின்ல தான் போட்டுக்கணும், ஹேரில் தான் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் குளியல் தண்ணியில் ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுட்டு குளிச்சு பாருங்களேன், நல்ல தூக்கம் வரும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்போ எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போ குளிக்கலான்ற மாதிரி தோணும் நமக்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற வேண்டாத டெட் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸ்கின்க்கு உள்ளே போய் நல்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி லீவ்ஸ்லேருந்து ஆயில் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா டீ ட்ரீ ஆயில். அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். அது நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகை ரிமூவ் பண்ணும், ஃபேஸில் இருக்கிற பருக்களை அதை ரிமூவ் பண்ணும், பாடியில் எக்ஸஸ் ஆயில் செக்ரேட் ஆகிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெப்பர்மின்ட் ஆயில் ரொம்ப நல்லது, லெமன் கிராஸ் ஆயில் ரொம்ப நல்லது. இது எல்லாமே நம்ம கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லீஃப் ஆயில்ஸ்லாம் யூஸ்வலி தலைக்கு ரொம்ப நல்லது, டேண்ட்ரஃப் போகிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம டேண்ட்ரஃப் ஆயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் டீ ட்ரீ இருக்கும், லெமன் கிராஸ் இருக்கும், ரோஸ்மேரி இருக்கும், இந்த மாதிரி பல விதமான ஆயில்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு செடியோடைய ட்ரங்க்லேருந்து ரூட்லேருந்து இருக்கிற ஆயில்ஸ் கூட நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். வெட்டிவேர் எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப கூலிங், ரொம்ப நல்ல ஒரு ஆயில். ஸோ அது மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணும், நம்ம ஸ்கின்னையும் ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய எண்ணெய்கள் இருக்குது. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா சின்ன பாட்டில்ஸில் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் தேட வேண்டியது என்னென்னா ஃப்ளவர் ஆயில்ஸ். ஆரம்பத்துக்கு ஃப்ளவர் ஆயில்ஸை தேடுங்க. லாவெண்டர், ரோஸ், ஜெரேனியம், இந்த 3 ஆயிலில் தேடி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன பாட்டில்ஸில் கிடைக்கும். அதோடு மிக்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா கேரியர் ஆயில். இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட போதுமானதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அவகேடோ ஆயில், இல்லைனா ஜோஜூபா ஆயில், மொரிங்கா ஆயில், இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரியர் ஆயில்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். எந்த ரேஷியோவில் இதை மிக்ஸ் பண்ணும் அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னென்னா இதை ஓனாக வீட்டில் செய்யும்பொழுது கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஈக்குவல் அமௌண்ட்டை மிக்ஸ் பண்ணாதீங்க. இதுதான் நிறைய இருக்கணும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கோகனட் ஆயில் நிறையா இருக்கணும், ஒரு இந்த மாதிரி எண்ணெய்கள். ஸோ ஒரு 100 மில்லி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயிலில் 100 மில்லிகிராம் எடுத்தீங்கன்னா இது இதில் 25 சொட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதுமாக இருக்கும். ஸோ அது 100 mlக்கு 25 ட்ராப்ஸ் தான் இதை ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, அது ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. 25 ட்ராப்ஸ் நீங்கள் லாவெண்டர் ஆயில் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளித்து பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்ல தூக்கம் வரும். அண்ட் அடுத்த நாள் வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப டோட்டல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த அரோமா தெரப்பியை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஜேட் கிறிஸ்டல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்காக ஜேட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அகேட் கிறிஸ்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அகேட்டை ரப் பண்ணும்போது ஆயிலினஸ், பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பியூரிஃபையிங்காக இருக்கும், இது ரொம்ப நல்லது. பாடியில் இருக்கிற ஹீட்டை தணிக்கிறதுக்காக மார்பிள், ஒயிட் மார்பிள், இது கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணாலே போதும், அந்த சூடு எல்லாத்தையும் இழுத்துக்கும் இந்த ஒயிட் மார்பிள். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி சால்சிடோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நல்ல மசாஜும் பண்ணலாம். ஸோ இன்னொரு முறை நம்ம அந்த மசாஜை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பிங்க் சால்சிடோனி, இது ஃபுல் ஃபேஸ்லேயும் ரப் பண்ணக்கூடியது, நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ எப்போவுமே அரோமா தெரப்பி யூஸ் பண்ணும்போது வேறு எதுவும் மெஷின்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி
நல்ல ஒரு கிறிஸ்டல் தெரப்பியை யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இது மிக்சரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்லும்போதே கன்ஃபியூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து மெயினாக ஒரு கேரியர் ஆயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயோ பாதாம் எண்ணெயோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் ஆயிலை கலந்துக்கோங்க. ஒரு ஃப்ளவராக இருக்கலாம், இல்லை 2 ஃப்ளவராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆயில் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணணும். 100 mlக்கு 25 சொட்டு அப்படிதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இது பண்ணுங்கள். நிறையா மிக்ஸ் பண்ணிடாதீங்க, எரியும், ஸ்கின் எரியும். அதனால ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் யாராவது இது செய்யக்கூடியவங்கள்ட்ட போய் அரோமா தெரப்பி ஃபேஷியல் இல்லை அரோமா தெரப்பி ஹெட் மசாஜ் அப்படின்னு கேட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப சேஃபாக இருக்கும். பட் இப்போ இது நல்லா புரியுது, நானே செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.